திரு பொன் வில்சன், எஸ், உங்க கருத்து முதல்ல. இந்த கருத்து கணிப்பெல்லாம் எப்படி அப்படின்னா, கடந்த காலங்களில் ஒரு 3 விதமான கருத்து கணிப்பை இப்போ நம்ம சொல்லலாம். அதாவது கடந்த காலங்களில் வந்து கருத்து கணிப்பு எந்த அளவுக்கு அட்வான்ஸாக இருந்ததுன்னு தெரியாது. ஆனால் மக்கள் மத்தியில் ஒரு எண்ணம், அதாவது இப்போ ஒரு அதிகாரி வருகிறார், அது அரசு அதிகாரியோ தனியார் அதிகாரியோ இல்லைனா கருத்து கணிப்பாளரோ, அவருக்கு கொஞ்சம் மரியாதை கொடுத்து என்ன செய்வாங்கன்னா, தான் உள்ளத்தில் இருக்கிறத வெளியே சொல்லிடுவாங்க. நீங்கள் எந்த கட்சிக்கு ஓட்டு போட போகிறீங்க அப்படின்றத வந்து ஓரளவுக்கு வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து சரியாக சொல்லிடுவாங்க, ஓரளவுக்கு கணிக்க முடியுன்றது. 2வது ஸ்டேஜ் வரும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, கருத்து கணிப்பை நேரடியாக கேட்க முடியாது. அதான் எப்படின்னா, நேரடியாக கேட்டால் உண்மையை சொல்ல மாட்டாங்க. அப்போ என்ன செய்வாங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு சொன்னால் மோடி அரசாங்கம் எப்படி இருக்குது, மோடியின் செயல்பாடு எப்படி இருக்குது, இல்லைன்னா ஸ்டாலின் செயல்பாடு எப்படி இருக்குது, எடப்பாடியார் செயல்பாடு எப்படி இருக்குது, இப்படி கேட்கும்போது அதை குறித்தான விஷயங்களை சொல்லும்போது அவங்க யாரை ஆதரித்து சொல்கிறாங்க பெருமளவு அப்படின்ற ஒரு இடத்துல வரும்பொழுது நம்ம கணிச்சிட முடியும், இவர்கள் ஆதரவு வந்து இந்த கட்சிக்கு தான் அப்படி. இது 2வது கட்டத்தில். இப்போ நவீன உலகத்தில் என்னென்னா, எதுலேயுமே வந்து பெரிய அளவில் வந்து உண்மையை வந்து சொல்கிறதில்ல. ஏன்னா ரொம்ப விழிப்புணர்வு வாக்காளர் மத்தியில் இருக்குது. அதனால் வந்து இது வந்து எந்த அளவுக்கு வந்து இதை கன்சிஸ்டன்ஸாக இருக்கும், ஒரு நம்பகத்தன்மையோடு இருக்குன்றது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். அது வந்து அந்த எடுக்கிறவங்களுக்கும் கருத்து கணிப்பு எடுக்கிறவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய சேலஞ்சு தான் அது. இன்னொன்று அது வால்யூமு, அதை குவாலிட்டி அது இருக்குது. அப்புறம் எந்த செக்டார் ஆஃப் பீப்புள் கிட்ட கேட்குறாங்க, எந்த நேரத்தில் கேட்குறாங்க, ஒவ்வொரு கருத்து கணிப்புக்கும் ஒரு மாதிரி இருக்கும், பேட்டர்ன் இருக்கும், ட்ராக் ரெக்கார்டு இருக்கும். நம்ம அதுக்குள்ள ஒரு பக்கம் போனால் கூட இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த நம்பர்ஸ் இன்னைக்கு கலை யதார்த்தத்தை பிரதிபலிக்கிறதா ஏன் பார்க்க முடியாது? தேசிய அளவில் தேசிய ஜனநாயக கூட்டணிங்கிறாங்க, இங்கே தமிழ்நாட்டில் திமுக கூட்டணிங்கிறாங்க. இது நாடாளுமன்ற தேர்தலோடு பொருந்தி தான் போகுது. ஸோ அந்த ட்ராக் ரெக்கார்டோட சேர்த்து பார்க்குறோம் இல்லையா? இல்லை, நாடாளுமன்ற தேர்தல் இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து நடக்க போகிறது வந்து அவங்க கொடுத்த கருத்து கணிப்பு பிரகாரம் நாடாளுமன்ற தேர்தலுக்கானது. இன்றைக்கி மக்களவை தேர்தல் நடந்தால் எந்த அளவுக்கு வாக்கு சதவீதம் இருக்கும் அப்படின்றது. ஆனால் அதில் நிறைய விஷயங்கள் வந்து அவங்க கொண்டு வந்திருக்காங்க. உதாரணத்துக்கு சில மட்டும் நான் சொல்கிறேன். இலவசங்களுக்கு மக்கள் வந்து 50% எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இந்த நாட்டில். அடுத்தது என்னென்னா, இந்தியாவில் தேர்தல் சுதந்திரமாகவும் நேர்மையாகவும் நடக்கிறதா, தேர்தல் கமிஷனால் நடத்தப்படுகிறதா அப்படின்ற கேள்விக்கு வந்து 57% வந்து ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடக்குது அப்படின்றது தான். அப்படின்னு 57% கொடுத்துருக்காங்க, 37% இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது எஸ்ஐஆர் குறித்த கேள்விக்கு, இந்த எஸ்ஐஆர் குறித்த கேள்விக்கு எஸ்ஐஆரில் அரசியல் தலையீடு இருக்குதா அப்படின்ற சி ஓட்டர்ஸ் கருத்து கணிப்பில் வந்து அரசியல் தலையீடு இல்லை அப்படின்னு 50% மக்கள் கொடுத்துருக்காங்க. தேசத்தில் 38% அரசியல் தலையீடு இருக்க வாய்ப்பு நினைக்கிறேன். From where you come, அப்படின்னா இதை பார்க்கும்போது தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய நம்பர்ஸையும் நீங்க ஏத்துக்க தானே செய்யணும்? இல்லை, நான் அதை தான் சொல்கிறேன். இதை வந்து இப்போ தமிழ்நாட்டில் வந்து இன்னைக்கு ஆளுகிற கட்சி ஏற்றுக்க முடியுமா? இதை காங்கிரஸ் ஏற்றுக்குவாங்களா, கம்யூனிஸ்ட் ஏற்றுக்குவாங்களா? அதனால் என்னென்னா, நம்மளுக்கு சாதகமாக வருது அப்படின்றதுக்காக ஏற்றுக்கொள்ளவும் முடியாது, நம்மளுக்கு பாதகமாக வருது அப்படின்றதுக்காக ரிஜெக்டும் பண்ண முடியாது. இது வந்து ஒரு விழிப்புணர்வு மணி, ஒரு எச்சரிக்கை மணி இப்படின்னு சொல்லலாம். அதாவது ரெண்டுக்கும், ஆளுங்கட்சிக்கும் சரி எதிர்கட்சிக்கும் ஒரு விழிப்புணர்வு, ஒரு எச்சரிக்கை, ஒரு உற்சாகத்தை கொடுக்கிறது, அதே நேரத்தில் ஒரு சோர்வை கொடுக்கிறது. இந்த 2 விஷயத்திலே நடக்கும். ஒரு சோர்வை கொடுத்து ஒரு எச்சரிக்கை கொடுத்து நீங்கள் உஷாராக இருக்கணும்னு சொல்லலாம். ஒரு உற்சாகத்தை கொடுத்து அதே நேரத்தில் என்னென்னா, இந்த உற்சாகத்தில் நீங்கள் மிதமிஞ்சு நின்றுடாதீங்க, விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படின்றதும் சொல்லலாம். இந்த 2 கட்டமும் நம்ம பார்க்க முடியும். இதை பார்க்கணுங்கிறீங்க. திரு டாக்டர் சஃபியோடைய கருத்தையும் பெற்றுட்டு உங்கள்கிட்ட வரேன். தென் வில் ஓபன் ஃபார் a debate. டாக்டர் சஃபி, நீங்க செரி பிக் பண்ண முடியாது இல்லையா? இது தமிழ்நாட்டு நம்பர் நீங்க ஏத்துட்டீங்கன்னா தேசிய அளவில் என்டிஏ முந்துது, அங்க அவங்களோட பாப்புலாரிட்டி ஹையா இருக்குங்கிறதையும் ஏத்துக்கணும். அவர் சொன்ன மாதிரி எஸ்ஐஆர் மாதிரி எலெக்ஷன் ஃப்ரீ அண்ட் ஃபேரா நடக்குதா அப்படிங்கிற கேள்வி மாதிரி அந்த மாதிரி கேள்விகளுக்கு வந்திருக்கக்கூடிய இண்டிகேட்டர்ஸையும் ஏத்துக்கணும். ஸோ நீங்க செலக்டிவா நீங்களும் பார்க்க முடியாது தானே? எஸ் டாக்டர் சஃபி, உங்களுக்கு தான். ஓகே, am I audible? வெரி வெரி ஆடிபிளா இருக்கு. நல்ல ஆடிபிளா இருக்கு. ஓகே, ரைட். இப்போ சி வாட்டர்ஸ் உடைய இது வந்து இட் ஹஸ் கிரியேட்டட் a huge impact இல்லையா? முக்கியமா வந்து சி வாட்டர்ஸ் 2024ல எடுத்த ஒரு சர்வே, இப்ப எடுத்த ஒரு சர்வே. பட் இன் பிட்வீன் ஆகஸ்ட்லயும் ஒன்னு எடுத்தாங்க. அதுக்கும் இதுக்குமே ஆக்சுவலா நம்ம பெரிய கிராஸ் டிஃபரன்ஸ் பார்க்கிறோம். So the pro-incumbent government has given a huge impact to the
சர்வே. அதுதான் நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன், பட் மை ஆடியோ வாஸ் நாட் கிளியர். இப்போ என்னன்னா, கடந்த 5 வருடமா, கிட்டத்தட்ட 4.25 வருடமா தமிழ்நாட்டில் நடைபெற்ற ப்ரோ இன்கும்பென்ட் கவர்மெண்ட் உடைய மிகப்பெரிய வெற்றியை இந்த கருத்து கணிப்பு சொல்லிருக்கிறது. சி ஓட்டர்ஸ் கருத்து கணிப்பு எல்லாம் அப்படியே எடுத்துக்கலாமா சில பேர் கேட்கலாம், அப்படியே எடுத்துக்க முடியுமா? பட் அவங்களுடைய ட்ராக் ரெக்கார்ட் நம்ம பார்க்கணும். நாம அவங்க ட்ராக் ரெக்கார்ட், நம்ம முந்தைய ட்ராக் ரெக்கார்ட் அந்த மாதிரிதான் அவங்க சொன்னது ஆல்மோஸ்ட் சிமிலரா வந்திருக்கு. எஸ்பெஷலி 2021ல அவங்க அப்போ வந்து டிஎம்கே அலையன்ஸ் எல்லாரும் அதிகப்படியா மெஜாரிட்டி வரும் நரேந்திர மோடி ஆட்சிக்கு இருந்துச்சு. அதான் சொல்ல வரும். This is purely because of a government which was pro-incumbent for all this 4.5 years. அதனால சிஎம் அவர்கள் எனக்கு வாக்களித்தவர்கள் மட்டும் இல்லாம இவர்களுக்கு வாக்களிக்காம விட்டு விட்டுமே மக்கள் யோசிக்கணும்னு சொல்ற அளவு கவர்மெண்ட் நடத்துறதுனாலதான் திஸ் வாஸ் பாசிபிள். அந்த 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 சர்வே தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மீன்வாயில் இப்போ இவங்க சொல்ற மாதிரி ஏதாவது ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கிற மாதிரி இருந்திருந்தா அது எம்பி எலெக்ஷன்ஸ்லயோ ஆர் வந்த இடைத்தேர்தலையோ ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கணும். ஈரோட்லயும் வரல, நாம விக்ரவாண்டிலும் வரல. நிறைய பார்த்திருக்கோம்ல. 2009 வந்து திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியுடைய பெருவெற்றிக்கு பிறகுதான் 2011 வருது. அதுக்கிடையில ஒரு பெண்ணாகரம் வருது, நிறைய இடைத்தேர்தல் வருது. சோ அது ஒரு அழகா மட்டும் பார்த்துட முடியுமா? இந்த சி ஓட்டருடைய கருத்து கணிப்பு 2024 இந்த ட்ராக் ரெக்கார்டு என்ன பாதிப்புக்கு உள்ளாச்சுங்கிறதே பார்க்கணும். சோ இதையும் ஒரு கிரெயின் ஆஃப் சால்ட்டோட நீங்க பார்க்க மாட்டீங்களா? இல்ல, இப்போ 2009க்கு நம்ம போனோம்னா அந்த சினாரியோ வாஸ் என்டையர்லி டிஃபரண்ட். பட் இப்போ 2021 to 2026 தானே நம்ம எடுத்துட்டு போறோம். இப்போ இந்த சர்வே இஸ் கோயிங் டு ரிஃப்ளெக்ட் ஒன்லி திஸ் 2021 to 26. In the government, how was it? How did it reach the people? People welfare schemes எந்த அளவு people வந்து போய் சேர்ந்துச்சு? How people benefited by the scheme? இததான பார்க்க போறாங்க. So அந்த வகையில வந்து this C-voters has given a clear picture to the state. அது முக்கியமா தமிழ்நாடு எடுத்துக்கிறீங்கன்னா இதை ஆமதிக்கிறீங்கன்னா தேசிய அளவுல அவங்க என்டிஏ உடைய பாப்புலாரிட்டி கொடுக்கக்கூடிய நம்பர்ஸையும் ஏத்துக்கிறீங்களா? தமிழ்நாடு அரசு நல்லா சிறப்பா செயல்படுதுன்னு இந்த நம்பர் வருதுங்கிறீங்க. எனில் தேசிய அளவில் நரேந்திர மோடியோட பாப்புலாரிட்டி ராக்கெட் ஹையா இருக்கு அப்படிங்கிற நம்பரையும் எடுத்துக்கிறீங்களா? அந்த ப்ரோ இன்கம்பன்சியும் எடுத்துக்கிறீங்களா? அவருடைய பாப்புலாரிட்டி இந்த மாதிரி ஆகும்போது இன்கேஸ் வந்து அவர் இன்கேஸ் 2014ல இருந்து 24 வரை அவருடைய கவர்மெண்ட் நல்லா இருந்திருந்தா இதனால அவங்க எல்லாம் லீடிங்ல இருப்பாங்க. என்டிஏ இத்தனைக்கும் வந்து பேசிட்டு போயிருக்காரு. தமிழ்நாட்டுல இந்தியா கூட்டணிக்கு லீட் கொடுக்கிற இந்த சர்வே தான் ஆல் இந்தியா லெவல்ல என்டிஏவுக்கு லீட் கொடுக்குது. சோ இதை ஏத்துக்கிற நீங்க அதை ஏத்துக்கிறீங்களா இல்ல அதை மறுதளிக்கிறீங்களா? இல்ல இல்ல, அது ரொம்ப முக்கியம். ஆல் இந்தியா லெவல்ல இவங்க கொடுத்த இது வந்து அப்போ இவங்க மிகப்பெரிய ஒரு லீடிங் இருக்கும்னு இவங்க சொல்லியிருந்தாங்க. that didn't happen. But they were clear that BJP has an edge. அவங்களோட இதுல வந்து BJP has an edge சொல்லியிருந்தாங்க. ஆனா தமிழ்நாடு இதுல வரும்போது we compare only 2021 and 26. இடையில 24லயும் அவங்க பண்ணிருக்காங்க, 25ல அவங்க பண்ணிருக்காங்க. சோ 21ல பண்ணது, 24ல பண்ணது, 25ல பண்ணது, 26ல பண்ணது. Almost consecutive they are giving this idna. I don't think we have to have a parallel confidence அவசியம் கிடையாது. Because another one thing, இது இன்னைக்கு இருக்கிற கிரவுண்ட் ரியாலிட்டி. ஏன்னா 2024 சீட்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணோம்னா எந்த அளவுக்கு நமக்கு வந்து வின்னிங் ஸ்ட்ராட்டஜி இருந்துச்சு. மேபி யூ மே சே பார்லிமெண்ட் எலெக்ஷன் டிஃபரெண்ட், இந்த டிஃபரெண்ட். பட் ஈவன் தென் அப்படி கால்குலேட் பண்ணாலும் 2020 சீட்ஸ்க்கு மேல 220 சீட்ஸ் மேல வந்து டிஎம்கே இஸ் லீடிங். ஓகே, பொன்னியன்சனுக்கு பதில் சொல்ல விரும்புறாரு. ஏன் மறுக்கிறீங்க? அவர் சொல்றாரு இந்த கருத்து கணிப்போட தமிழ்நாடு ட்ராக் ரெக்கார்ட், தமிழ்நாடு எலெக்ஷன்ஸோட கன்சிக்யூட்டிவ் ரிசல்ட்ஸ் இதெல்லாம் கியூமுலேட்டிவா எடுத்து பாருங்க, இது கிரவுண்ட் ரியாலிட்டியோட ரிஃப்ளெக்ஷன்ங்கிறார் திரு பொன்வில்சன். இப்போ ஆதாரத்தோட நான் சொல்றேன். இப்போ இவங்க சொல்லியிருக்குது, இஃப் எலெக்ஷன் இஸ் ஹெல்டு நவ் அக்ராஸ் த கண்ட்ரி பிஜேபி 287 சீட்டு வின் பண்றாங்க.
காங்கிரஸ் 80 சீட்டு, என்டிஏ அலையன்ஸ் மோடி தலைமையில் இருக்கிற என்டிஏ அலையன்ஸு 352 சீட்ஸ் வின் பண்ணுறாங்க. இந்தியா கூட்டணி 182 சீட்டு ஜெயிக்கிறாங்க. இதுதான் நம்பகத்தன்மை உள்ள, இப்போ நம்ம சஃபி அவர்கள், என் நண்பர் சஃபி சொன்ன மாதிரி நம்பகத்தன்மை உள்ள ரிசல்ட்டு. இதை நம்ம ஏற்றுக்க முடியுமா இந்தியா அளவில்?